Hello viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் அந்த சிக்கன் எப்படி நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து அது லாங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போடாமல் இதை தனியாக நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி நம்ம வந்து தந்தூரியில் அந்த பார்பிக்யூ பண்ணுறதுல வச்சு நம்ம எடுத்தோம். ஸோ இப்போ வந்து தவாலையும் எப்படி அதை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இது வந்து கொஞ்சம் போன் பீசஸ்லாம் வச்சுட்டு அதை வந்து தவாவில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னலாம் நம்ம போட்டு ஊற வைக்கணும், ஊற வைக்கிறது தான் ரொம்ப மெயின். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் நான் வந்து போனும் எடுத்திருக்கேன், போன்லெஸ்ஸும் எடுத்திருக்கேன். போன்லெஸ் வந்து நம்ம அந்த வெளியில் தந்தூரி பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன், லெமன் ஜூஸ், நல்ல புளிப்பு இருக்கணும். அப்புறமா வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன், மிளகாய் தூள் வந்து காரம் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. நான் போட்டது வந்து கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு நல்லா ஊற அது நல்லா ஊறி வரும். அப்புறம் நான் இதில் வந்து தந்தூரி பவுடர் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தந்தூரி பவுடர் ஏதாவது உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. சீரக பவுடர், வறுத்து நம்ம பொடி பண்ண சீரக பவுடர், அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், நம்மளுக்கு வேணும்னா மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம சில்லி பவுடரில் இருக்க காரமே போதும்னா விட்டுடுங்க. அப்புறமா கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நம்மளுக்கு வந்து மசாலா வந்து இது ஃபுல்லாக உங்களுடைய இஷ்டம், தனியாத்தூள் கூட வேணால் போட்டுக்கலாம் நீங்கள், நம்மளுடைய இஷ்டம் தான். அப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் நான். ஸோ நான் போட்ட அளவு வந்து கரெக்டாக இருக்கும், இந்த மசாலாவுக்கு நல்லா ஊற ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக அர்ஜெண்ட்டாக பண்ணாமல் நல்லா ஊற வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். இது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் இருந்தால் அதை கூட போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் போட்டு ஊற வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனில் நல்லா பிடிச்சி நம்ம வந்து ட்ரையாக பண்ணி எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த தந்தூரியில். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பார்பிக்யூக்கெலாம் நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா ஆயில் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லாத்துலேயும் படுற மாதிரி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளிப்புலாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இதெல்லாம் ஆட் பண்ணாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இந்த அளவு நீங்கள் பண்ணாவே போதும், ரொம்ப நல்லா வரும். இது வந்து நம்ம போட்டுட்டு நான் வந்து அந்த பார்பிக்யூவுக்கு போகும்போது ஒரு நைட் ஃபுல்லாக, இது வந்து நைட்டை தான் ஊற வச்சுருக்கேன், ஒரு 8 o'clock கிட்ட நான் ஊற வச்சுருப்பேன் இது. ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஊறிச்சு, நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஊறிச்சு. ஸோ அன்றைக்கி நெக்ஸ்ட் டேக்கு நைட்டில் தான் நான் போட்டேன் நான். ஸோ நல்லா ஊறினதே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. தவாக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 days இருந்துச்சு. ஸோ நான் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே போடலை, ஸோ அதனால் நான் 3 days விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல சாஃப்டாக தவாவில் போட்டு குக் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும், மெதுவாக தான் ரெடி ஆகும், ஹையில் வச்சிடாதீங்க. ஸோ நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணுறதை நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் 3 days கழித்து எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஊறி ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அதை ஒரு வாட்டி நல்லா மசாலாவோட போட்டு கலந்து விட்டுருங்க. நான் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, அப்படியே ஊற அந்த எண்ணெய் கலர்லாம் மாறி அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இதில் போட்டு ஒரு மசாலா மாதிரி பெரட்டிட்டு அதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஆயிலை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி தவாவில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும், அப்படியே விட்டுருங்க, விட்டு ஸ்லோ ஃபயரில் அது குக் பண்ண. ஏன்னா நம்மளுடைய பீசஸ்லாம் ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்லோ ஃபயரில் விட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள், நல்லா வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது சப்பாத்தி கூட சாப்பிடும்போது எதனாலும் சும்மா கூட நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும். மூடிலாம் வச்சு நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. நான் திறந்து வச்சு தான் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கனை. அதுவே நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அப்படியே தண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்லோ ஃபயரில் இப்படியே நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணும்போது நல்லா கோட்டிங் கிடைக்கும். இது வந்து நார்மலாக நம்ம போடுற சிக்கன் 65 மாதிரி இருக்காது.
ஸோ இதோடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தந்தூரி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வரும். அந்த தந்தூரி டைப்பில் தான் வரும் உங்களுக்கு. அதனால் சிக்கன் 65 மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பஜ்ஜி மாதிரி கோட் பண்ணியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி வெளியில் போயிட்டு அந்த பார்பிக்யூவில் பண்ணும்போது அவ்வளோ அந்த ஃபயரில் குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அப்படி இல்லாத பட்சம் இந்த மாதிரி போன் பீசஸ்லாம் நம்ம இப்படி தான் ஃப்ரை பண்ணி இப்படி ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். போன் பீசஸும் அதில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் பீசஸ் அப்படியே வச்சுட்டேன் நான். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு சைடும் நம்மளுக்கு ஓகே இந்த டைமில் நம்ம திருப்பி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சைடு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்ருக்காதீங்க. அப்புறம் அதில் இருக்கிற மசாலாலாம் வந்துடும். நம்ம அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் திருப்பி போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஸ்லோ ஃபயரில் விட்டுருங்க. அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் எடுத்து மேலே கொஞ்சம் அப்படியே போட்டிங்கன்னா போதும். அவ்வளவுதான். உப்பு, காரம், அந்த புளிப்பு அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. எல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு இது வந்து அர்ஜென்ட்டாக பண்ணுறதுக்கு இது கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் நாள் ஊறினா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பேலன்ஸில் வந்து இந்த ஊற வைக்கும் போது இதில் ஊற வச்ச ஆயில் இருந்துச்சு. நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி போட்டு அதை நல்லா அதில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் அந்த மசாலாலாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணி வச்சிடலாம். நல்லா ரோஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிறதுனாலே மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இது ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுறதுனால நல்லா சிக்கனும் நல்லா ட்ரை ஆகாமல் ஜூஸியாக குக் ஆகிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேரினேஷன் ஃபுல்லாக நம்மளுடைய ஒரு இதுதான். நான் போட்டது மட்டும்தான் நீங்கள் போடணும்னு இல்லை. உங்களுக்கு வேறு எதுனா சோயா சாஸ் போடணுன்னு நினச்சா கூட போட்டுக்கலாம். வினிகர் போடணுன்னு நினச்சாலும் போட்டுக்கலாம். பட் நான் பண்ண மாதிரி பண்ணும்போது அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதெல்லாம் ஒன்று எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்ட்ரா போடணுன்னே இல்லை. இதில் ஊற வைக்கிறது தான் மெயின். அவ்வளோதான். நம்மளது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே தவா ஃப்ரைலையும் பண்ணி காமிச்சிட்டேன் நான். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.